ஹாய், வெல்கம் பேக் டு மை மினி vlog. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குருவாயூர் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோங்க. ஸோ அத்தை மாமாவும் கூட வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே மிட் நைட் போல் கிளம்பினோம். அப்போ தான் ஒரு ஏர்லி மார்னிங் 4:30க்கெல்லாம் ரீச் ஆகிட்டா நம்ம சுவாமி தரிசனம் சீக்கிரமாக பார்த்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி மிட் நைட் டைமில் ட்ராவல் பண்ண மாட்டோங்க. பட் இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த வேலை டீசலெல்லாம் போட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இது தாங்க என்னோடய காலேஜ், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜுன்னு சொல்லிட்டு குனியமுத்தூரில் இருக்குது. ஸோ அந்த வழியே போகும்போதெல்லாம் எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். உடனே காலேஜ் மெமரிஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே போயிட்டு தான் இருந்தேன். ஸோ இது டனல்குள்ளே போகிறதுங்க. பாறையை உடைச்சி இந்த மாதிரி டனலாக மாற்றிருக்காங்க. ஸோ கோயில்கிட்ட ரீச் ஆன உடனே கோயில் பார்க்கிங்கே இருந்ததுங்க. அங்கே காரெல்லாம் பார்க் பண்ணிட்டோம். நிறைய பேர் அங்கே நைட்டே ஸ்டே பண்ணுறவங்க. இந்த மாதிரி ஒரு 1 ஹவருக்கு நம்ம ரெடியாகி குளித்து ரெடி ஆகிறதுக்கு அங்கே அந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் போகும்போது சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு தாங்க போனோம். பாருங்கள், வாசல் வரைக்கும் கூட்டமாக இருந்தது. 4:30க்கே அந்தளவுக்கு கூட்டம். நிறைய பேர் தரிசனம் பார்த்துட்டு வெளியே இருந்தாங்க. சரி, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு கொண்டு போனால் நம்ம ஃப்ரீயாகவே பார்த்துட்டு வந்துடலாம். பட் எவ்வளோ நேரம் ஆகும் நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் எல்லாருமே அடுத்த கோயிலுக்கும் போகணுங்கிறதுனால நாங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி வாங்கிட்டு தான் போயிருந்தோம். ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் பார்த்திங்கன்னா 1000 rupees வந்ததுங்க. நல்லபடியாக சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது விடிஞ்சே போச்சுங்க. ரொம்ப கூட்டமாக இருந்தது. அன்றைக்கி பௌர்ணமியும் கூட. வெளியே இந்த கடை பார்த்தோன்னே ஈஷானுக்கு இந்த கார் வாங்கணும்னு சொல்லிவிட்டு அவன் வாங்கிக்கிட்டான். அந்த டோர் எல்லாம் காரில் ஓப்பன் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அது எல்லாம் ஓப்பன் ஆகுதுன்னு அப்புறம் சாட்டிஸ்ஃபைக்கு அப்புறமா தான் அது வாங்கினான். அது வாங்கிட்டு சரி வெளியே வந்துட்டோம். அப்புறமா சரி பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஹோட்டல் சரவண பவன் ஆன் த வேயில் பார்த்தோங்க. அதனால் எல்லாருமே இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு வேணுங்கிறத வாங்கி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ இஷான் எப்போவுமே எங்கேயாவது நாங்கள் வெளியே போகிறோம்னாலே அவனுக்கு ஜாலியாக தான் இருக்கும். அதனால் எப்போவுமே எங்கள் காரில் அந்த பிளாஸ்ட் சாங் ஓடிட்டே தான் இருக்குங்க. அதுக்கு டான்ஸ் ஆடிட்டே தான் வருவான். நம்ம இப்போ 2வது கோயிலும் ரீச் ஆகிட்டோங்க. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காடம்புல்லான்னு சொல்லிட்டுங்க. இங்கே ஃபேமஸே பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறது தான். ஆளுக்கு உடம்பு நல்லா இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தேங்காய் உடைச்சி சுவாமி கும்பிட்டு போவாங்க. ஸோ இங்கேயும் சுவாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சதுங்க. வெளியே ஈஷான் இங்கேயும் கார் வேணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு கார் வாங்கி கொடுத்தோம். இதுக்கப்புறம் நாங்கள் பீச்சுக்கெல்லாம் போயிருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஹாப்பி vlogல பார்க்கலாங்க. பார்ட் 2 நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.